சார், நீங்க காவல்துறை அதிகாரியா சொல்லுங்க. ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவன், ஒரு கட்சியோட தலைவன், ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு லீடர், தன்னுடைய மனைவிய டைவர்ஸ் பண்ணாம கேஸ் போய்க்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு நடிகை கூட ஜோடியா சேர்ந்து வரதும், ஜோடியா சேர்ந்து ஒரே மாரி ட்ரெஸ் கோடு போட்டுட்டு, ஒண்ணா வந்துட்டு ஒண்ணா போறதும், ஒண்ணா பொழங்குறதும் சரியா? தப்பா? அதாவது இந்த ஒரு நிகழ்வை வச்சு நீங்க பேசுறீங்க. விஜய் கடந்த பண்றது சரி அப்படின்னா, கடந்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் என் தலைவனே பண்றது சரி அப்படிங்கிறப்ப நம்மளும் அப்படி பண்ணலாமே அப்படின்னு தானே நினைப்பாங்க. இல்ல. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் சினிமாவோட சிகரெட் குடிக்கிற ஸ்டைல பார்த்துட்டு சிகரெட் குடிச்சவங்க இன்னைக்கு வரைக்கும் நிப்பாட்ட முடியாம இருக்கிறாங்க. ரஜினியே நிப்பாட்டிட்டார், ஆனா மற்றவங்க ரஜினியை பார்த்து தம் அடிச்சவங்க நிப்பாட்டாம இருக்கிறாங்க. ஸோ ரஜினி வழியில வந்த விஜய், ரஜினி மாதிரியே நடிச்சு காட்டக்கூடிய விஜய், இன்னைக்கு ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய விஜய் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் பாதிக்குமா, பாதிக்காதா? அதாவது பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கு. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வந்தார், அவர் இது என்னோட விஜய் நம்பி போற கூட்டத்தை தான் ஒட்டுமொத்த பேர் தற்கொலைன்னு விமர்சனம் வளன் வளன் இது உங்களுடைய மெட்ரோ, என்னுடைய மெட்ரோல இது வந்து ஒரு மாநில தலைவரா இப்போ யாருக்கும் போட்டி அப்படின்னு மிகப்பெரிய ஆளுமையை நேருக்கு நேராக வந்து மோதி கொண்டிருக்கிற தாவேகாவுடைய தலைவருடைய பர்சனல் மேட்ரு. அதில் நம்ம எவ்வளோ தூரம் விவாதிக்கணும், எவ்வளோ தூரம் விவாதிக்கக்கூடாதுன்னு இருக்குது.